அப்படியாப்பட்ட வழி வருகிற பொழுது நமக்கு என்ன வருவானா இறைவன் அப்படியே தண்ணீர தாமரை மாதிரி தாங்குவாங்களாம். அதுக்குதான் இந்த வழிபாடெல்லாம். நம்ம குடும்பத்துக்கு சுகப்பிரசவத்தை தவிர அறுவை சிகிச்சை இருக்காதுங்க. எழுதி வச்சுங்க, இந்த பூசை பண்ணிடணும், அவ்வளவுதான். அப்ப எண்ணெய் சொல்லு, வாயை திறக்க மாட்டீங்கன்னா விட மாட்டோம். எண்ணெய் திரி தீ 75% வந்தாச்சு. எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ. பின்னாடி இருக்கவங்களாம் வாயே இல்லையா? எங்க அம்மா நினைக்குது இது ஐயாட்ட சொல்லி உங்களை பார்த்துக்கிறேன் கண்டிப்பா இப்படியே. அதனால தயவு செய்து மீண்டும் சொல்றோம், எல்லாரும் சொல்லுங்க. அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதனாலதான் சொல்றோம். எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ. என்ன வருது? எண்ணெய் திருத்தி என்றும். என்னை திருத்திய காரணத்தினால் உன்னை முழுமையாக நான் ஒளியான் வடிவத்தால் இறைவனை கண்டு ஆனந்தப்படுகிறேன். உலகத்தின் நீதி, உலகத்தினுடைய அஞ்ஞானம் உருவம் தாங்கி சகலரும் கொள்வார்களா? சகலரை நீக்கி விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானகலர்கள் அருவுருவமாக தாங்கி நிற்பார்களா? அருவுருவம். இப்ப நம்ம ஆனந்தவல்லி கோயிலுக்கு முன்னாடி சூழாயுதம் இருக்குது, அது அருவுருவ நிலை. முருகன் கோயிலுக்கு முன்னாடி வேல் இருக்குது, அருவுருவ நிலை. சிவலிங்கத்தினுடைய மேனி அருவுருவ நிலை. ஆனால் ஞானிகள் சொல்வார்களாம், நீங்கள் ஏற்ற போகின்ற விளக்கினுடைய ஒளியை கண்டு ஞானிகள் எல்லாம் அண்ணன் வணங்குவார்களாம். அதற்காக ஞானிகள் ஜோதியே சுடரே சூழ்வழி விளக்கே என்று சொல்கிறார் மணிவாசகர். அப்படியாப்பட்ட நீதியை அடையக்கூடிய தாய்மார்கள் நீங்கள், எத்தனை பெரிய புண்ணியம். அதனாலதான் பாரதி சொன்னார், பெண்ணாய் பிறப்பதற்கே ஒரு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றார். பெண் குழந்தை சாதாரணம் இல்ல, ஆண் குழந்தை பிறந்தால் கருணை இருக்கிறது, அவ்வளவுதான். கடவுளே நம்ம வீட்டில் இருக்கணும்னா பெண் குழந்தை பிறந்தால் மட்டும்தானே தவிர இல்லை என்றால் இல்லை என்பது நம் அருளாளர்களுடைய திருவாக்கு, நம்மளுடைய வாழ்க்கை. அதனாலதான் அம்மைக்கு அத்தனை சிறப்பை சொல்கிறார்கள். அதனால் பெரியோர்களே, இப்பொழுது தீப்பற்றி தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு 100 மாடி கட்டடம் பெரிய மலை மேல ஏறி ஒரு சாதாரண ஒரு தூசையோ ஒரு கல்லையோ மண்ணையோ தண்ணியோ எண்ணெயோ அப்படி போட்டீங்கன்னா கீழ் நோக்கி தான் வரும். எந்த பொருளை வேணாலும் போடுங்க, மேல ஏறி போடுங்க, கீழே வரும். ஆனா இந்த தீ மட்டும்தான் நீங்க கீழே காட்டினாலும் சரி, குறுக்க காட்டினாலும் நெடுக்க காட்டினாலும் மேலுயர்ந்து போகுமே தவிர கீழ்த்தார்ந்து போகவே போகாது. இந்த விளக்கை ஏற்றுகின்ற நீங்களும் இன்றிலிருந்து சூரியனாக சந்திரனாக ஒளியின் வாயிலாக மேலோங்கி உங்கள் வாழ்க்கை இருக்கும். அதனால் இந்த உலகத்தின் வாழ்க்கையை தீர்மானம் செய்வது வாழையாக, இது அன்னமய கோஷம் என்பதனால் அரிசியாக, இறைவன் படைக்கக்கூடிய இறைவன் பிரம்மா, காக்கக்கூடிய தெய்வம் விஷ்ணு, நம்மளை எல்லாம் ஒடுக்கக்கூடியது ருதிரன், நமக்கு வினைகளை அகற்றுவது விநாயகன், நம்மளுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி யோக சக்தி ஞான சக்தியாக இருப்பது அம்மையாகி அம்மை, அதிலே ஞானத்தின் உருவாக இருப்பது முருகப்பெருமான், அதிலே என்றும் செஞ்சுடராக இருப்பது சிவபெருமானை தாங்குவது இந்த பச்சரிசியாக வைத்து, இப்பொழுது நீங்கள் எல்லாம் இந்த இறைவன் கருணையை கொண்டு திருவருள் கொண்டு அவரவர்களும் கையை 3 முறை அந்த தண்ணியை எடுத்து 3 முறை அந்த தண்ணியை கையில விட்டுக் கொள்ள வேண்டுமா? அந்த உள்ளங்க சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் 1 2 அப்படி தெரிஞ்சுக்கங்க. இன்னும் போகலாமா போகலாமா பார்த்துக்கலாம். பரீட்சை எழுத போறதுக்குமா நீங்க வந்து போனது பேனா வச்சிருக்காடா தங்கம், பேப்பர் எடுத்து போயிட்டு கேட்ப என்ன சொல்றது? கையை எடுத்து தண்ணீரை வைத்து மீண்டும் சொல்றோம் 1 2 3 4 அப்படியே இந்த கையை அப்படியே மடக்கி 1 2 6 முறை தான். இதுல ஒரே வாட்டி, இதுல 2 வாட்டி.
இந்த கை எதற்காக பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால 2 முறை, இதற்கு 1 முறை. அடுத்தது 1 2 3 4 அப்படியே 1 இப்ப உள்ள வரணும். 1 2 3 4 அப்படி வந்துருதா? இப்ப வெளியே போன ஆற்றல் தான் உங்களுக்குள்ள உள்ள வரணும். இதெல்லாம் வீட்டுல கூட இப்படி செய்து பழகணும். இப்படி பழகினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால சொல்றோம். அப்ப உடனே கையை கூட்டி அப்படியே அது எல்லாத்தையும் பொருளை பார்த்து ஒரு கும்பிடு. மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி கும்பிட்டு, அடுத்தது 2 பூவை எடுத்து மீண்டும் தலைமையை தெளித்துக் கொண்டு பூசைக்கு தயாராக நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். பெரியோர்களே, துணை விளக்கு என்று சொல்லக்கூடிய எல்லாரும் 2 அகல் சொல்லியிருப்போம். ஒரு அகல்ல அரை